வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. டொமினிகா நாட்டின் உரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கினார் காமன்வெல்த் தலைவர் டொமினிகா சில்வானி பட்டன். தஞ்சை ஆசிரியர் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தஞ்சையில் ஆசிரியர் குத்திக்கொலை விவகாரம். ஒரு வாரத்திற்கு பள்ளி விடுமுறை. அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பள்ளி ஆசிரியர் கொலை சம்பவம் மிகவும் மிருகத்தனமானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். சிரியாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 36 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டொமினிகா நாட்டின் உரிய விருதை பிரதமர் மோடிக்கு காமன்வெல்த் தலைவர் டொமினிகா சில்வானி பட்டன் வழங்கினார். கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் போது கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இந்தியா டொமினிகாவுக்கு 70,000 டோஸ் ஆஸ்ட்ரோஜெனிகா தடுப்பூசியை அன்பளிப்பாக வழங்கியது. அத்துடன் டொமினிகாவின் சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கும் இந்தியா உதவிகளை அளித்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தங்கள் நாட்டின் உரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்க உள்ளதாக டொமினிகா அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் கயானாவின் ஜார்க்கண்ட் டவுனில் இந்தியா காரிகம் உச்சி மாநாடு நடைபெற்றது. அப்போது காமன்வெல்த் தலைவர் டொமினிகா சில்வானி பட்டன் பிரதமர் மோடிக்கு டொமினிகா விருதை வழங்கி கௌரவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு வலுப்பட வேண்டும் எனவும் விரும்புவதாகவும் டொமினிகாவின் பிரதமர் ரூஸ்வெல்ட் ஸ்கெரிட் தெரிவித்துள்ளார். தஞ்சை ஆசிரியை ரமணியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் பள்ளியில் ஆசிரியர் ரமணி கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த செய்தியை அறிந்து வேதனை அடைந்ததாகவும், பள்ளி ஆசிரியர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவமானது மிகவும் மிருகத்தனமானது எனவும் கூறினார். மேலும் அவரை இழந்த வாடும் அவரது குடும்பத்தினருக்கு, அவரது உறவினர்கள், சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, ஆசிரியர் ரமணி குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். காசா முனையை நிர்வகித்து வரும் அமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 பேர் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு அமாஸ் கடத்தி சென்றது. இதனையடுத்து அமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் 117 பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது. அதேபோல் அமாஸ் ஆயுத குழுவினர்களால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் 101 இஸ்ரேலியர்கள் அமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. சிரியாவின் பல்ரியமா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்களையும் குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது.
உள்ளாட்சி தேர்தலுக்கு அரசியல் கட்சியாக திமுக தயாராகவே இருக்கிறது என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கூட்டத்தில் அரசியல் பிரச்சினைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், கட்சியில் அமைப்பு ரீதியாக மாற்றங்கள் செய்வது குறித்த அதிகாரம் உயர்நிலை செயல் திட்ட குழுவுக்கு கிடையாது எனவும், அந்த அதிகாரம் பொதுக்குழுவுக்கு தான் உண்டு எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலுக்கு அரசியல் கட்சியாக திமுக தயாராகவே இருக்கிறது எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு எங்களுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற வகையிலே ஒரு ஆண்டுக்குள்ளாக இது நடைபெற வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு நாங்கள் அதை நடத்தி இருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அதை தலைவர் முடிவு செய்வார். நடக்கும். ஆனால் எப்போ தேதி கால சூழ்நிலைகளிலிருந்து இந்த மழை போன்ற காலங்களிலே நடத்த முடியாது என்பதனால் அது குறித்து தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார். அது குறித்து சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா அதுக்கு நீதிமன்ற உத்தரவு என்ற காரணத்தினால் சட்டப்படியான எப்படி என்ன நடைமுறை மேற்கொள்ளலாம் என்பதை. இரண்டாவது ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சந்தித்தார். இரண்டாவது ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் இந்தியா சார்பில் 8 பேர் பங்கேற்றனர். இதில் தமிழகத்தை சேர்ந்த 2 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று சென்னை சேர்ந்த ஷாரோன் ரேச்சல் தங்கப்பதக்கமும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த துர்கா ஸ்ரீ வெள்ளிப்பதக்கமும் வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் சென்னை விமான நிலையம் வந்த வீராங்கனைகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆல் இந்தியா பாரா செஸ் அசோசியேஷனின் செயலாளர் ஆனந்த் இவ்வாறு கூறினார். நாங்கள் செஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் டிசேபிள்டு, அதாவது பாரா செஸ்ன்னு சொல்லுவோம், டிசேபிள்டு அசோசியேஷன்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் டீமை 8 பேர் ஏஷியன் செஸ் சாம்பியன்ஷிப் கிர்கிஸ்தானுக்கு அமைச்சிருக்கோம். இது செலெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜூன் 24 to 28 டாடா நகரில் டாடா ஸ்டீல் ஸ்பான்சர் பண்ணாங்க. நேஷனல்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி 2 ஓப்பன் பிளேயர்ஸ், 2 உமன் பிளேயர், 2 ஜூனியர் அண்ட் 2 கேர்ள்ஸ் இவங்க செலக்ட் பண்ணி இவங்களை கிர்கிஸ்தானுக்கு ஸ்பெஷலாக அனுப்பிச்சோம். சப்போர்ட் ஃபுல்லாகவே இப்போ சாய் கவர்மெண்ட் ஆல்சோ. நாங்கள் ஃபெடரேஷன் சைட்லேருந்து வி ஹவ் கிவன் சம் கேம்ப், அந்த கோச்சிங் கேம்ப்லாம் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் வச்சு பண்ணோம். அவங்க இதில் கொஞ்சம் ரிசல்ட் இந்த தடவை எதிர்பார்க்க நாங்கள் ஆக்சுவலாக எய்ம் பண்ணது 2-3 மெடல் தான் எய்ம் பண்ணோம். பட் எல்லாருமே மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 8 பேரில் ஒரு பிளேயரை தவிர மீதி 6 பேருமே மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் பெஸ்ட் அன்ரேட்டன் வாங்கியிருக்காங்க. 2 பேர் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க. ஜூனியர் கேர்ள்ஸில் ஷாரன் ஏபி கோல்டு மெடலும், துர்கஸ்ரீ மீனாட்சி அவங்க சில்வர் மெடலும் அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பிளேயர் ஓப்பன் டோர்னில் வின் பண்ணவங்க விஜயவாடாவை சேர்ந்தவங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அமைச்சிருக்கோம். இன்றைக்கி தான் எல்லாருமே கிர்கிஸ்தான்லேருந்து லேண்ட் ஆனாங்க. லேண்ட் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக சென்னையில் ரீச் ஆகிருக்கு. மாவட்டங்களுக்கு இடையிலான ஜூனியர் பிரிவு கபடி போட்டியில் புதுக்கோட்டை சார்பில் பங்கேற்கும் வீரர்களை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சந்தித்தார். தமிழ்நாடு அளவில் மாவட்டங்களுக்கு இடையிலான ஜூனியர் பிரிவு கபடி போட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பில் பங்கேற்கும் இளைஞர்களை தேர்வு செய்யும் பணியில் 180 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதிலிருந்து 18 சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி முகாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பயிற்சி மேற்கொள்ளும் வீரர்களை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சந்தித்து வாழ்த்து கூறி பாராட்டுக்களை தெரிவித்து ஊக்கப்படுத்தினார். இதில் மாவட்ட அமைச்சர், கபடி கழக நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கோவையில் செயற்கை புல்வெளி தளத்துடன் கூடிய ஹாக்கி மைதானத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். கோவை ஆர்.எஸ். புரம் பகுதியில் 9.67 கோடி மதிப்பீட்டில் அமையவிருக்கும் சர்வதேச ஹாக்கி மைதானம் மற்றும் மாதிரி பள்ளி விடுதி கட்டிடம் அமைய உள்ள இடங்களில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில், முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க 9.67 கோடி மதிப்பில் செயற்கை புல்வெளி தளத்துடன் கூடிய ஹாக்கி மைதானத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாகவும், அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பல்வேறு சிறப்பு திட்டங்களை விளையாட்டுத்துறையில் செயல்படுத்தி வருகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தினுடைய ஹாக்கி வீரர்களுடைய கோரிக்கையினை ஏற்று 9,67,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த ஹாக்கி விளையாட்டு மைதானம் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன.
அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. விரைவில் இந்த பணி தொடங்க இருக்கின்றன. அதேபோல் இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ 935 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதையும் இன்று அந்த பணியினுடைய முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம். புதிய பணிகளும் தொடங்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது கோவையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே கோவையினுடைய வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர்கள் நீங்களே பார்த்தீங்க. கடந்த முறை கோவைக்கு வருகின்ற பொழுது கோவை மாநகராட்சியினுடைய பகுதிகளில் சாலை அமைப்பதற்காக 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பட்டியல், சாலைகளுடைய பட்டியல் இப்பொழுது தயார் செய்யப்பட்டு விரைவில் அரசினுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகளும் தொடங்க இருக்கின்றன. மதுரவாயில் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் தனியார் தொலைக்காட்சி கேமராமேன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை பாண்டி பஜார் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவர் தனியார் தெலுங்கு தொலைக்காட்சியில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வந்தார். இவர் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட பிரதீப் குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரதீப் குமாரின் சடலத்தை சுமார் 1 மணி நேரம் தேடி மீட்டனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் சொகுசு கார் வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதை கண்டறிந்தனர். மேலும் வாகனத்தை ஓட்டி வந்தவர் முரளி என்பதும் ஏர்போர்ட்டில் பயணி ஒருவரை இறக்கிவிட்டு திரும்பும் போது விபத்தை ஏற்படுத்தியதும் தெரிய வந்தது. இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய முரளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு சுவரில் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து காகித பாரம் ஏற்றிய லாரியை கள்ளக்குறிச்சியை சேர்ந்த முனியன் என்பவர் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக சத்தியமங்கலம் நோக்கி ஓட்டி சென்றார். அப்போது காசிபாளையம் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் குறுக்கே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் டீசல் டேங்க் உடைந்து சாலை முழுவதும் வழிந்தோடிய நிலையில் விபத்தில் சிக்கிய லாரியை ஓட்டி வந்த முனியன் என்பவரை அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றி வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கடத்தூர் போலீசார் சாலையில் படிந்திருந்த டீசலை அப்புறப்படுத்த தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்த விபத்தில் லாரியின் முன்பக்கம் முற்றிலும் சிதைந்த நிலையில் ஓட்டுநர் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. நீலகிரியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையொட்டி ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தை வெடிகுண்டு நிபுணர்கள் அதிநவீன வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் உபகரணங்களுடன் தீவிர சோதனையிட்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக வரும் 27ஆம் தேதி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை விமான தளத்திற்கு வருகிறார். இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவனுக்கு செல்ல உள்ளார். இந்நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விமானம் மூலம் பயணிக்க உள்ள நிலையில் உதகையில் உள்ள ஹெலிபேட் தளத்தை காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து துப்பாக்கி ஏந்திய 5 காவலர்கள் 3 ஷிப்ட் முறையில் கண்காணிக்க உள்ளனர். மேலும் தற்போது ஹெலிபேட் தளத்தை வெடிகுண்டு நிபுணர்கள் அதிநவீன வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிகளை கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரே அடிமைத்தனமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு அடிமைத்தனமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ளதாகவும் லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த அரசு சதி செயலுடன் திட்டமிட்டு முடிவு செய்துள்ளது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள மின்துறை 500 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். ரொம்ப நஷ்டத்துல இயங்கியிருந்தது, நாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு 25 கோடி ரூபாய் இப்போ லாபத்துல வருது. அதனாலதான் நாங்க வந்து மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். போன வருஷம் 25 கோடி ரூபாய் லாபம் வந்த இந்த மின்துறை இந்த வருஷம் 300 கோடி ரூபாய் நஷ்டம்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க என்ன ஆடிட்டிங் ஜெனரலா? வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது பேசிட்டு போயிடுவீங்களா? 300 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு இந்த மின்துறை அமைச்சர் முறையான கணக்கு சொல்லுவாரா? அவருக்கு நான் சவால் விடுறேன். இந்த பிஜேபியை சேர்ந்த மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் சவாலா விடுறேன்.
போன ஆண்டு 25 கோடி ரூபாய் லாபம்னு சொன்ன இந்த மின்துறை அமைச்சரை இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் நஷ்டம்னு சொல்லிட்டு ஏன் ஒரு செயற்கையா ஒரு பொய் சொல்றீங்க? அதுக்கோசம் என்ன சொல்றாருன்னா 300 கோடி ரூபாய் நஷ்டம் வந்து போச்சு, வேற வழி கிடையாது, 730 கோடி ரூபாய் போட்டு டிரான்ஸ்ஃபார்லாம் மாற்றணும், கேபிள் மாற்றணும், மீட்டர் மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், ஏதோ வந்து இப்போ வந்து மின்துறையே செயல்படாம ஏதோ குப்பை கூடத்துல போயிட்ட மாரி இதெல்லாம் நாங்கள் செய்யணும். அதனால பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடிய எண்ணம் இந்த அரசுக்கு இருக்குது. திருவள்ளூர் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் சாதி சான்றிதழ் வழங்கப்படாததை கண்டித்து மலைக்குறவ இன மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கூடைகளை முடைந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈகுவார்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கோங்கல்மேடு எஸ்டி காலனியில் மலைக்குறவ இன மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களது குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றிற்காக ஜாதி சான்று கோரி வருவாய்த்துறையில் விண்ணப்பித்தனர். இந்நிலையில் பல மாதங்கள் ஆகியும் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து கூடைகளை முடைந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பொன்னேரி சார் ஆட்சியர் வாகோ சாங்கேத் பல்வந்த் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு மலைக்குறவு மக்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேலத்தில் மின்மயானம் அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியவர்களுடன் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,76,00,000 மதிப்பீட்டில் மின் மயானம் அமைக்க டெண்டர் விடப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இதற்கு அப்பகுதி மக்கள் மின் மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் பூமி பூஜை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதி மக்களிடம் பேரூராட்சி மன்ற திமுக பேரூராட்சி தலைவரின் கணவர் மின் மயானம் அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியதில் அப்பகுதி மக்கள் உடன்படாததால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது இடுகாட்டிற்கு செல்லும் வழி மிக குறுகிய ஒரு வழிப்பாதை என்றும் இங்கு மின் மயானம் அமைத்தால் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாரச்சந்தையில வந்துட்டு ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 20,000 பேருக்கு மேல வருவாங்க. பஸ் நிலையம் இருக்கு, பக்கத்திலேயே தாந்தோரீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க வந்து மாசத்துல வந்து கல்யாணம் நடக்குது. பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 150-200 கல்யாணத்துக்கு ஒரு நாள்லயே நடக்குது. அப்படிங்கும்போது அந்த இடமே அந்த ரோடு அப்பயே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அப்போ வந்து பஸ்கள் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஆனால் இதையும் கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஏன்னா வந்து நிறையா வந்துட்டு இருக்கோம், வந்துட்டு எரியூட்டத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து இடைஞ்சலில் வந்து நின்றுட்டு இருக்கிறது அது மக்களுக்கு கொஞ்சம் மோசலிக்கிற மாதிரி இருக்கும். வந்து நிற்காமல் நேரடியாக நல்லபடியாக வந்தால் இருக்கும். தடவசதியும் ஒரே வரியாக தான் இருக்குது, ஒரு குறுகிய பாதையாக தான் இருக்குது. இதை வந்து மாற்றி இடத்துக்கு கொண்டு போய் இதை செயல்படுத்தினா அரசுக்கு வந்துட்டு நல்ல பேரும் கிடைக்கும், எங்களுக்கும் நல்ல இதாக இருக்கும். ஊர்லேயும் மக்கள் வந்துட்டு எந்த பிரச்சனைக்கும் ஆளாகவும் பார்த்துக்குவாங்க. இதை வந்து சிறப்பாக வந்துட்டு இடத்த மாற்றி கொடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இன்னும் இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒதுக்கி இந்த மின்சார மயானத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூரில் தனியார் கோழி பண்ணையை மூட வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் மானூர் பாளையத்தில் இயங்கி வரும் கோழிப்பண்ணையை மூட வேண்டும் என வலியுறுத்தி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தாசில்தார் திரவியம் விவசாயிகளை அழைத்திருந்தார். இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கு தாசில்தார் இல்லாததால் அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தாசில்தார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மானூர்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை செயல்பட்டு வருவதாகவும் இந்த பண்ணையால் துர்நாற்றம் வீசுவதுடன் ஈக்கள் தொந்தரவு காரணமாக விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள சோளம், கம்பு, வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் கோழிப்பண்ணையை மூட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து தாசில்தார் திரவியம் தலைமையிலான குழுவினர் பண்ணையினை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அதன் பிறகு மானூர்பாளையம் கோழிப்பண்ணைக்கு கோழி குஞ்சு விடுவது குறித்து பேசப்படும் எனவும் முறைகேடாக பண்ணையை அமைத்திருந்தால் அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிற்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தாசில்தார் திரவியம் தெரிவித்தார். இந்நிலையில் தங்கள் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் கோழிப்பண்ணை முன்பு உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போவதாக தெரிவித்த விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
தஞ்சாவூரில் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ராஜகிரி ஊராட்சி, காமராஜர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பட்டியலின மக்கள், ஏழை எளிய பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சேகர் தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் முருககுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் 2 மாத காலத்திற்குள் பட்டா வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கன்னியாகுமரி கடலில் சி விஜில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சி விஜில் என்ற பெயரில் 2 நாட்கள் கடல்வெளி பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆய்வாளர் நவீன் தலைமையில் துவங்கியது. இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் கடற்படை, கடலோர காவல்படை, மரைன், போலீசார் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். குமரி மாவட்ட மீனவ கிராமங்களான ஆரோக்கியபுரம், கோவளம், சின்னமுட்டம், மணக்குடி, வாவுத்துறை உட்பட 48 மீனவ கிராமங்களை ஒட்டிய கடல் பகுதிகளில் அதிநவீன ரோந்து படகுகள், தொலைநோக்கு கருவிகள் மூலமாக பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடலோர பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் காணப்பட்டால் தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு தெரிவிக்குமாறு மீனவ கிராம மக்களிடம் அறிவுறுத்தினர். அதேபோல் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அதிவிரைவு விசைப்படகுகளில் தொலைநோக்கு கருவிகள் உதவியுடன் தொலைதூர பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருப்பூரில் போக்குவரத்து அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை எச்சரித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பண்ணூர் கூட்டு சாலையில் வாணியம்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார், வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தலைக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்தவர்கள், எதிர் திசையில் வாகனங்களை ஓட்டி வந்தவர்கள் உள்ளிட்டவர்களை நிறுத்தி அறிவுரை வழங்கியும் தலைக்கவசம் அவசியத்தை எடுத்துரைத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு அதிகாரிகள் மலர்களை வழங்கி வாழ்த்தி அனுப்பி வைத்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மலை உச்சியை அடைய ரோப் கார் 43 நாட்களுக்கு பிறகு ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் புதிதாக மாற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மலை உச்சியை அடைய ரோப்கார் பக்தர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் புதிதாக ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான இரும்பு கம்பிகள் மற்றும் சாப்டுகள், புதிய பேரிங்குகள் மாற்றப்பட்டு பெட்டிகளுக்கு புது பொலிவு செய்யப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரோப்கார் பெட்டிகளுக்கும் மோட்டார்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு 43 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் இயக்கப்பட்டது. இதில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவில் அதிகாரிகள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முதன்மையான திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலுக்கு ஆண்டு முழுவதும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அவர்கள் மலைக்கோயிலுக்கு செல்வதற்கு வின்ச் ரோப்கார் வசதிகள் பல வருடங்களுக்கு முன்பே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதில் ஒன்றான இந்த ரோப்கார் வசதி கடந்த 20 வருடங்களாக பக்தர்களின் வசதிக்காக உள்ளது. இந்த ரோப்கார் ஆண்டுதோறும் 1 மாதத்திற்கு சராசரியான கால அளவிற்கு பராமரிப்பு செய்யப்படும். பராமரிப்பு செய்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு 43 நாட்கள் பராமரிப்பு பணி முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு இன்று 20/11/2021 முதல் 2024 முதல் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் முக்கிய பாகங்களான அந்த ரோப், சாஃப்ட் உள்ளிட்ட பாகங்கள் புதிது பொருத்தப்பட்டுள்ளன. மற்ற அனைத்து பாகங்களும் பழுது நீக்கம் செய்யப்பட்டு பராமரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இன்று முதல் பக்தர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2வது ரோப்கார் திட்டம் அதற்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபியூனிகுலார் வின்ச் என்று சொல்லக்கூடியது மகாராஷ்டிராவில் உள்ளது. அந்த திட்டம் இந்த கோயிலுக்கு செயல்படுத்த முடியுமா என்ற சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகிறது. அந்த மாதிரி வசதி வந்துச்சுன்னா இந்த ரோப்காரை போல் பல மடங்கு அதில் பக்தர்கள் பயன்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள், ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது.
புதுக்கோட்டையில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ராமச்சந்திரபுரத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவிற்கு முன்னதாக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கங்கை, காவிரி உள்ளிட்ட புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து புனித நீர் குடங்களை சிவாச்சாரியர்கள் மேளதாளங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்து கருட பகவான் வானில் வட்டமிட கோபுர கலசத்தில் புனித நீரானது ஊற்றப்பட்டும் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. இதில் ராமச்சந்திரபுரம் மற்றும் வெண்ணாவல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூரில் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ மாரியம்மன், நவகிரகங்கள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ளாளனூர் கிராமத்தில் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ மாரியம்மன், நவக்கிரகங்கள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் மங்கள இசையுடன் திருவிளக்கு வழிபாடு, விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், விநாயகர் வழிபாடு, யாகசாலை, வாஸ்து சாந்தி பூஜை, 108 வகையான மூலிகை ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடும், அதன் பின் மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் நாற்றம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்புகளாக காணலாம். சேலம் மாவட்டம் நேரு கலையரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறையின் பல்நோக்கு சேவை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். மேலும் 6181 பயனாளிகளுக்கு ரூபாய் 55.71 கோடி மதிப்பிலான கூட்டுறவுத்துறையின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் ரமணி ஓய்வறையில் இருந்தபோது குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலை பணிக்காக மண் நிரப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இப்பணிக்காக மண் கொண்டு வந்த டாரஸ் லாரியின் டயர் ஏற்கனவே கொட்டப்பட்டிருந்த மணலில் சிக்கியது. இதனால் டாரஸ் லாரி அங்கு நின்றிருந்த ஹிட்டாச்சி வாகனத்தின் மீது சரிந்து விழுந்தது. இதில் ஹிட்டாச்சி சுக்கு நூறாக நொறுங்கியது. அதில் இருந்த ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடசேரி காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து மகளிருக்கான வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் இலவச பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாமை நடத்தியது. ஊராட்சி தலைவர் கங்காராம் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் ஊராட்சி துணைத் தலைவர் ஏகராஜ், ஊராட்சி செயலர் வசந்தராஜன் மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்கள் உஷா, சாந்தலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணில்காடு பழங்குடியின கிராமத்தில் தெருவிளக்கு, கழிப்பறை, நடைபாதையுடன் அரசு சார்பில் 5 வீடுகள் மட்டுமே கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் மற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. மேலும் கழிப்பிடம் பயன்படுத்த பெண்கள் அனைவரும் வனப்பகுதிக்கு செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிடி ரோட்டில் நடந்து வந்த வார சந்தையானது பராமரிப்பு காரணத்தினால் கொடைக்கானல் அண்ணா சாலை பகுதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் தடுப்பு சுவர்களை கொடைக்கானல் நகராட்சியினர் அகற்றி வருகின்றனர். மேலும் இந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக நகராட்சியினர் தெரிவித்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி கோயில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கோயில் ஜெகதீச குருக்கள் தலைமையில் யாகசாலை பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் கோயில் சிலைகள் அனைத்தும் பசு, மாடு கொண்டு இழுக்கப்பட்டு மாற்று இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதில் நிர்வாகிகள் இளங்கோவன், வழக்கறிஞர்கள் பத்திரிசாமி, ராஜகோபால், நகரமன்ற உறுப்பினர்கள் வாசுகி நடராஜன், குமரவேல், முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்திலிருந்து மேம்பாலானந்தல் கிராமத்திற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் தற்போது புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் அறிவிப்பு பலகை மற்றும் எதிரொலிப்பான் உள்ளிட்ட எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் வைக்காததால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி நகரில் 47.64 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் கான்கிரீட் வாய்க்கால் பணிக்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் முருங்கம்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரில் இருந்து பாக்கியம் நகர் வரை 37.99 லட்சம் மதிப்பிலான பணிகளையும் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் அரியனூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய வலிப்பு நோய் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு மௌன மொழி நாடகம் நடைபெற்றது. இதனை துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். நாடகத்தின் வாயிலாக மாணவர்கள் வலிப்பு நோய் தடுக்கும் முறை, சிகிச்சை முறைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒன்றிணைந்து வலிப்பு நோய் சார்ந்த சின்னத்தை வடிவமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாநகராட்சி 5வது வார்டு ஐயர் விளை பகுதியில் சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் மாடு ஒன்று விழுந்து சிக்கிக் கொண்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மாட்டினை பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கந்தசாமி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் கோயிலில் வலம்புரி விநாயகர், பாலமுருகர், ஐயப்பன், மாதா புவனேஸ்வரி, துர்க்கையம்மன் மற்றும் நவ கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலை பூஜைகள் தொடங்கிய பின்னர் திருமுறை பாராயணம், வேத பாராயணம், மகா பூர்ணாகதி, மூலவருக்கு சிறப்பு அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் ராமு, முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் தேவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. டொமினிகா நாட்டின் உரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கினார் காமன்வெல்த் தலைவர் டொமினிகா சில்வானி பட்டன். தஞ்சை ஆசிரியர் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தஞ்சையில் ஆசிரியர் குத்திக்கொலை விவகாரம், 1 வாரத்திற்கு பள்ளி விடுமுறை. அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பள்ளி ஆசிரியர் கொலை சம்பவம் மிகவும் மிருகத்தனமானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். சிரியாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 36 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.